ஓம் 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 கம் கணபதயே நமஹ. ஓம் சம்சரஸ்வத்தே நமஹ. ஓம் கும் குருப்யோ நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமய மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மத்ஆச்சார்ய பர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரிங்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு 54வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ பசுபதி பரார்த்த ஹிருதயாயை நமஹ. ஓம் ஸ்ரீ பசுபதி பராதீன ஹிருதயாயை நமஹ. ஓம் ஸ்ரீ பசுபதி பராதீன ஹிருதயாயை நமஹ. ஸ்லோக ஜபத்தினால வரக்கூடியதான புண்ணிய பலன் துஷ்ட ரோகங்கள் நீங்குவதற்காக. துஷ்ட ரோகங்கள் அப்படின்னா மாறாத ரோகங்கள், குரோனிக் டிசீஸ், முக்கியமாக இந்த கர்ப்பவாச காலங்களில் பிரசவத்துக்கு அப்புறமா வரக்கூடியதான ரோகங்கள், இப்பேற்பட்டதான ரோகங்கள் எல்லாம் நீங்குவதற்காக. மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு உடம்பு மரணத்தில் போய் சேர்றது எப்போ அப்படின்னா நோயினால்தான். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன். சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் கர்மம் தீராது. கர்மம் இருக்கிற வரைக்கும் பாபம் அல்லது புண்ணியங்கிறது இருக்கும். யாரெல்லாம் பூர்வ ஜென்மாக்களில் பாவ செயல்களை அதிகம் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பயங்கரமான நெருக்கடி, ரோகத்தினால வாட்டுன்னு வாட்டும். ரோகத்திலேருந்து தப்பிக்க ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்டதான நோய்கள்லாம் வரத்துக்கு காரணம் பூர்வ ஜென்மாக்கள் செஞ்சதான பாவம். இந்த பாவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், வாக்குனாலேயும் செயல்னாலேயும் உண்பதனாலேயும் உறங்குவதனாலேயும் எல்லா விதத்திலையும் நமக்கு பாவங்கள் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்மங்கிறது 5ஆம் பாவம்னு வச்சுப்போம். அது 5ஆம் பாவம் தான் வச்சுக்கொண்டு வேண்டாம். 5ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தோட 2ஆம் பாவம் தான் இந்த ஜென்மாவில் நமக்கு சத்ரு பாவம் அல்லது ரோக பாவம். 6ஆம் பாவம் தஸ்கராராதி விக்னாதி வியாதயக்ஷ தனுக்ஷதி மரணம் வாரி சஸ்திரேனா செந்தினியாகி சஷ்டதா. இது 6ஆம் பாவத்துக்கு கூடியதான பிரமாணம். அப்போ பூர்வ ஜென்மாக்களுடைய 2ஆம் பாவம் தான் இந்த ஜென்மாவில் நமக்கு பாபமாக, ரோகமாக, அபமானமாக, பலவிதமான நோய்களால் அவஸ்தப்பட வேண்டியதான சூழ்நிலை ஏற்படுகிறது. 2ஆம் பாவம் என்ன சொல்றது? வர்த்தவியம் அகிலம் வித்தம் வாணி சக்ஷு தக்ஷணம் வித்யாச்ச விவிதாஹேய சர்வம் சிந்தியம் விதியதா. வாக்கு சொல்லினாலையும் செயல்னாலையும், அகிலம் வித்தம் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் வாழ்வதற்காகவும் நாம் செஞ்சிருக்கக்கூடியதான எல்லா விதமான செயல்களும் அது மனசாவாச்சா கர்மனா அது உள்ளே அடங்கிவிடும். கண் பார்வையினால இறைவனை பார்த்து மகிழாமல், இறைவனை பார்த்து புலகங்கொள்ளாமல், இறைவனை பார்த்து வணங்காமல், இறைவனுடைய நாமங்களை கேட்டு ரசிக்காமல், இறைவன் நாமங்களை சொல்லாம இருக்கக்கூடியதான நாக்கு, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணலைன்னா பாவம் வராது. பாவம் போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு உபாயம். அதுதான் இருக்கிறதான் பியூட்டி. இறைவனை நாம் கூப்பிடல பாவம் ஒன்றும் கிடைக்காது. இறைவன் என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம கூப்பிட்டா பகவானுக்கு தான் நம்முடைய லாஸ். காரணம், பகவான் தன்னுடைய புண்ணியத்திலிருந்து தான் நமக்கு அனுகிரகத்தை கொடுப்பார். பகவானுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு புண்ணியம் குமிஞ்சு கிடக்கிறது. அதாவது ஒரு 100 கிலோ சர்க்கரை இருக்கு, அவள் 10 எறும்புகளாக சேர்ந்து அங்கே போகிறது. அவள் நீ கொள்ளையடிச்சிடுவோம்டா, இந்த பெரிய மலை அளவுக்கு இருக்குது, நீ கொள்ளையடிச்சிடுவோம் அப்படின்பா. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த எறும்புக்கு இந்த மலை அளவுக்கு இருக்கிறதான இந்த சர்க்கரையை தின்னுக்க முடியாது. ஒரு லிமிட் உண்டு, அது சாப்பிட்டு சத்து போகும். இருந்தாலும் இந்த மலை அளவுக்கு இருக்கிறதான சர்க்கரை அங்கேயே இருக்கும். அதுபோல இறைவன்கிட்ட இருக்கிறதான புண்ணியம் என்பது மலை அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளும், ஏன் புவனங்களில் இருக்கக்கூடியதான சமஸ்த ஜீவராசிகளை சேர்ந்து சாப்பிட புறப்பட்டாலும் 2% 3% கூட கம்மியாகாது. அவ்வளவு பெரிய புண்ணியம் இருக்கு இறைவன் கிட்ட. ஆகவே நாம் இறைவனை கூப்பிட்டா என்னாகும் அப்படி, நம்ம பாவம் எப்படி போகிறது அப்படின்னா, இறைவன் தன்னுடைய புண்ணியத்திலேருந்து அடைக்கலம் வைப்பார், பிளட்ஜ் பண்ணுவார். சரி, இந்த பாவியோட பாவத்தை போக்குறதுக்கு
என்ன தேவை? அப்போ பகவானுடைய அசிஸ்டன்ஸ் சொல்லுவா. இந்த அசிஸ்டன்ஸ் இல்லாமல் வந்திருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி உலகத்தில் புண்ணியபன் செஞ்சவங்கள் தான். சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், அந்த இதில் இருக்கிற அந்த அசிஸ்டன்ஸ் சொல்லுவா, இந்த புண்ணியத்தை போகிறதுக்கு நமக்கு ஒரு 1/2 கிலோ புண்ணியம் தேவை, இந்த பாவியோட எல்லா பாவம் போயிடும் அப்படின்னு. சாங்ஷன், அப்ரூவ்ட், கிவ் அப்படின்னு சொல்லவும் பகவான் தன்னுடைய வலக்கரத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லா தெய்வங்களும் கரங்களால் தான் ஆசீர்வாதம் கொடுக்கும். பராசக்தி என்ன பண்றா? கண்களாலையும் வரத்தை கொடுப்பல், காலினாலையும் வரத்தை கொடுப்பல், கையினாலையும் வரத்தை கொடுப்பல். சக்தியினுடைய கண் பார்வை ஒன்று மட்டுமே போருமே. சர்வ இன்ன வரைக்கும் உலகத்தில் யாரெல்லாம் என்னெல்லாம் விதமான ஆசீர்வாதங்களும் அல்லது வரங்களும் வாங்கிட்டு இருக்காளோ அதெல்லாம் அம்பாளுடைய ஒரு பார்வையினாலே அடைந்துவிட முடியும். அப்பேற்பட்டதான மகத்துவம் இருக்கு பராசக்தியுடைய திருக்கண்களுக்கு. அந்த கண்களை தான் இவ்வளவு வர்ணிக்கிறார். இனி அவருக்கு திருப்தி பூர்ணமாக வரதில்லை, இன்னியும் வர்ணிச்சுட்டு இருக்கார். இந்த ஸ்லோகத்திலையும் அதைத்தான் சொல்ல போகிறார். ஆகவே இறைவனை கூப்பிடுறதுனால நமக்கு பலனே தவிர, புண்ணிய பலனே தவிர, கூப்பிடாம இருந்தால் பாவம் ஒன்றும் கிடைக்காது. ஆனா பாவ செயல்கள் நாம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு மலை அளவுக்கு இப்படி கூடிடும். அதையெல்லாம் போக வேண்டுமானால் சத்கர்மா பண்ணி புண்ணியகர்மா பண்ணி இறைவன் அனுகிரகத்தை வாங்கித்தான் தீர்க்க முடியும். அதனால நம்மளுடைய 5ஆம் பாவத்தினுடைய 2வது பாவங்கிறது 6ஆம் பாவம். அதுதான் சத்ருபாவம், ரோகபாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் போகிறதுக்கு 2ஆம் பாவம்னா சொந்த குடும்பம் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. ஸோ நம்மளுடைய சொத்து அதுவும் 2ஆம் பாவத்தை தான் சொல்லுகிறது. நம்முடைய நேத்திரங்கள், நம்மளுடைய நாக்கு, நம்முடைய வாய், முகம் எல்லாமே இதில் 2ஆம் பாவத்தில் வரும். ஆகவே பல ஜென்மாக்களில் செஞ்சிருக்கக்கூடியதான பாவங்கள் எல்லாமே போகிறதுக்கு பராசக்தியினுடைய திருமுகத்தை நாம் உற்று பார்த்தால் போதும், அல்லது பராசக்தி நம்மளை பார்த்துட்டா போதும். தெய்வம் எப்பவுமே நம்ம பக்தர்களை பார்க்கறதுக்கு விருப்பம் காட்டிகிட்டே தான் இருக்கா. பேரண்ட்ஸ் எப்பவுமே தன்னுடைய குழந்தைகள் நம்மளை பார்க்கணும் சொல்லிட்டு இருப்பா. பாதி பேர் இப்போ இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்லையும் ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் இருக்கா. இப்போ குழந்தைகள் நினைக்காம பார்க்குமா அப்படி ஏங்கிட்டு அப்படியே போய் சேருப்பனால. எனிவே, ஸோ பேரண்ட்ஸ் எப்பவுமே குழந்தைகளை பார்க்கணும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் குழந்தைகள் பேரண்ட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறது கிடையாது. பிகாஸ் ஆஃப் சோ மெனி கமிட்மெண்ட்ஸு, அவங்களுடைய பாவ செயல்கள், அவங்களுடைய கர்ம விதி, கர்ம வினை அதை தடுக்கிறது. ஆகவே நாம தான் கோவிலுக்கு போக மாட்டோமே தவிர கோவிலுக்கு போனவர்களை பகவான் பார்க்க மாட்டார்னு சொல்றதே இல்லை. இது சத்தியம், உறுதியான விஷயம். இது துருவம், ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய, பெர்மனண்டாக இருக்கக்கூடிய, பழைய காலத்திலையும் அழியாத ஒரு இடம் எது அப்படின்னா துருவ மண்டலம் தான். அதுபோல துஷ்ட ரோகங்களை நிவாரணம் செய்வதற்காக இந்த ஸ்லோகத்தை அமைத்து கொடுத்திருக்கார் பகவத்பாதர். சங்கல்பத்தில் துஷ்டவியாதி நிவாரணார்த்தம் சதுத் பஞ்சாசத் ஸ்லோகம் ஜபேது அப்படின்னு ஸ்லோகம் சங்கல்பம். இந்த ஸ்தோத்திரத்தில் எதை வர்ணிக்கிறார் அப்படின்னா அம்பாளுடைய திருநேற்றங்களை பற்றி தான், கண்களை பற்றியே தான் திருப்பியும் வர்ணிக்கிறார். கண்களை பலதாக வர்ணனை செய்தார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள் எல்லாம் அம்பாளுடைய கண்கள் இருக்கக்கூடியதான முக்கியமான இந்த 3 வரைகள், ஒன்று ரத்த வர்ணம், இன்னொன்று ஸ்வேத வர்ணம், இன்னொன்று காகவர்ணம். இப்போ ஏற்பட்டதான 3 வர்ணங்களில் இருக்கக்கூடியதான விரைகளை பற்றி இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் வியாக்கியானம் செஞ்சார். இன்னைக்கு அந்த 3 விரைகளும் ஒரு நதிகளுடைய உருவத்தில் வர்ணிக்கிறார். ஏன் நதிகளுடைய வர்ணத்தில் அவருக்கு பிரியம் அதிகமாச்சு அப்படின்னா, கோவிந்தபுர் குருபாதர் வாழ்கின்றதான இடம் மத்திய பிரதேசம், சென்ட்ரல் இந்தியா. அங்கதான் தன்னுடைய குருநாதர் இருக்கார். அங்கதான் அவர் தீட்சை பெற்றார். அகம் சன்னியோஸ்மி அப்படின்னப்போ ததாஸ்து சொன்னது அந்த இடத்துல தான். ஆகவே இந்த மத்திய பிரதேசத்தில் ரொம்ப முக்கியமான நதிகள், புண்ணிய நதிகள்லாம் இருக்கு. அங்கே நர்மதா இருக்கு, அப்போ சோனா கங்கா இருக்காங்க, நிறைய புண்ணிய நதிகள்லாம் இருக்கு. ஆகவே பகவத்பாதர் அம்பாளுடைய திருவடிகளை நமஸ்காரம் செஞ்சு உற்று பார்க்குறார். உடம்புல இப்போ நம்ம எது வரைக்கும் எத்தியிருக்கோம், முகப்பத்தத்தை சேர்ந்திருக்கோம். ஓகே, அதுல என்ன இருக்கு, கண் இருக்கு. கண்ணில் இருக்கதான மகாத்மத்தை வர்ணிச்சார். இப்போ கண்ணுக்குள்ள அந்த வரையை பார்த்துட்டார். 3 வரைகள். அந்த 3 வரைகள் யாராக இருக்கலாம்? அம்பாளுடைய கண்கள் கருணா சமுத்திரம் தங்கி இருக்கக்கூடியதான இடம். கருணையினுடைய வடிவம் எது அப்படின்னா அம்பாளுடைய திருக்கண்களே. அந்த கண்களுக்குள்ள பார்க்கின்றதான இந்த 3 வரைகள் 3 வர்ணங்கள்ல இருக்கு. முக்குணங்களுக்கு நாதர்களான பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை அம்பாள் தன்னுடைய திருநேத்திரங்கள் வழியாக படைக்கிறார். அதே மாதிரியே ரஜஸ்தமஸ் சத்துவம் அப்படிங்கிறதான 3 குணங்களையும் அம்பாள் தன்னுடைய கண்களாலே படைக்கிறாள். இப்படி சர்வத்தையும் அம்பாள் தன்னுடைய கண்களாலே படைக்கிறாள் அப்படின்னு சொன்னா பகவத்பாதர் இப்போ இந்த விரைகள் எல்லாம் நதி ஒழுகிற மாதிரி எல்லோ இருக்கு எனக்கு அப்படின்னு தோன்றது.
இதில் அபிசம்போதனம் பண்ற நேரத்தில் எங்களுக்காக நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஒரே ரொம்ப கம்மியான இடங்கள்ல எனக்கு உபகாரத்தை பண்ணு அப்படிங்கிறார். இந்த இடத்துல எங்களுக்காக, நம்மளே எல்லாருக்கும் சேர்த்து நமக்காக, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் ஆன் பிஹாஃப் ஆஃப் தம் பகவத்பாதம் பிரார்த்தனை செய்கிறார். ஜபிக்க வேண்டியதான முறை, காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து, முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடியதான நோய்கள், மாறா வியாதிகள், பெண்களுக்கு வியாதியே வரக்கூடாது. பெண்களுக்கு வியாதி வந்தால் நிறைய பிரச்சனைகள் உண்டு குடும்பங்களில். ஆண்களுக்கு வந்து அது பாட்டு கடந்து இருக்கும் ஒரு ஓரத்தில், எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா அடிக்கடி ஏதோ கத்துவார், மாமி சொல்லுவார், ஏன் அந்த வயசு காலத்தை இப்படி படுத்துறா, பேசாமிரு அப்படின்னு. அவ்வளோதான், பேசாமல் இருப்பார் அவர். இதே இவர் வந்து அம்மா கிட்ட சொன்னார்னா பேசாமல் இருக்க மாட்டார். பூர்வ ஜன்மாக்களில் இருக்கிற சரித்திரங்கள் எல்லாம் வெளியில் வரும். ஸோ எந்த விதமாக பார்த்தாலும் சரி பெண்களுக்கு நோயே வரக்கூடாது. அதனால் இந்த ஸ்லோகம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கார் அவர். இப்போ நம்மள நிறைய பேர் இந்த சாங்ஸு, புஸ்தகங்கள் பதிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒருத்தருக்காக டெடிகேட் பண்ணுற மாதிரி இங்கே பகவத்பாதர் முக்கியமாக பெண்களுக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. ஜபம் செய்து சித்தி வர வேண்டும், ஆனால் அப்படியானால் மட்டும்தான் இந்த ரோகவாதை ஏற்படுகிறது. நிவேத்தியம் வந்து வெல்லம் சேர்த்ததான பாயசம், வெல்லத்தினால பாயசம் பண்ணிட்டு, சக்கரம் விருத்தாகாரமான சக்கரம், வெளியில வந்து பீஜாட்சரத்தினால ஒரு அவுட்டர் ரிங் போடணும். அந்த அவுட்டர் ரிங் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாது, இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஆனா மடிவே இருக்கக்கூடியதான அந்த விருத்தாகாரமான விருத்தம் கம்ப்ளீட்டடான சின்ன ஒரு சர்க்கிள், அதுல வந்து சாம் சாம் அப்படிங்கிறதான 2 தடவை மேலிங் கீழியுமா சாம் சாம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுதி வழிபட வேண்டும். இப்படி சக்கரம் வரைச்சு அதுக்கு மேல ஒரு திருவிளக்கு ஏற்றி வைத்து, பஞ்சமுகமாகவோ ஏகமுகமாகவோ ஒரு விளக்கு ஏற்றி வைத்து, அதில் அம்பாலை ஆவாகன தியானாதிகள் எல்லாம் பண்ணி பஞ்சோபச்சாரம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து பக்தர்கள் வந்து சித்தி அடைய வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கிறதான மகத்துவம். ஸ்லோகம் என்ன சொல்றது? பவித்ரீ கத்தும் நஹ பசுபதி பராதீன ஹிருதயே தயாமித்ரைர் நேத்ரைஹி அருண தவள ஷாம ருஜிபிஹி நதஹ சோணஹ கங்கா தபனதனயா இதி த்ருவம் அமும் த்ரயாணாம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேத மனகம். பவித்ரீகர்த்தும் நஹ பசுபதி பராதீன ஹிருதயே தயாமித்ரைர் நேத்ரை அருண தவள ஷாம ருஜிபிஹி நதஹ சோணோ கங்கா பவன தனயேதி த்ருவமமும் த்ரயாணாம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேதமனகம். இதற்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை சொன்னேன். பாரத சம்ஸ்காரம், பாரதத்தில் இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தது நதி ஓரத்தில் அல்லது சமுத்திர கரையில். இந்த 2 இடத்தை ஒட்டித்தான் அதிகமாக வந்து நதிகளினுடைய ஓரங்களில் தான் பாரதத்தில் இருக்கிறதான முக்கியமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் உருவாயிருக்கு. அங்கே தான் ஜனங்கள்லாம் வந்து பார்த்து வாழ்ந்து வந்தார்கள். பாரதத்தில் கிட்டத்தட்ட 400 நதிகள் இருக்கு. அதில் வந்து 14 நதிகள் ரொம்ப முக்கியமானவைகள். அரௌண்ட் 99 ரிவர்ஸ் வந்து நதிகள் வந்து உபநதிகள்னு சொல்லுவா. அதுக்கு மேற்பட்டதான காம்பினேஷன்ஸ் எல்லாமா சேர்த்து, அதாவது ஸ்ட்ரீம் அப்படிலாம் சொல்லுவா. உபநதிகள் சேரக்கூடியதான சின்ன 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 கைவழி நதிகள் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 400 நதிகள் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் நதிகளுக்கும் வந்து உத்பவஸ்தானம் என்பது வந்து ஹிமாலயம். அது வந்து மணித்வீப மகாத்மியத்தில் வந்து ரொம்ப விசாலமாக வர்ணிச்சிருக்கா. அந்த இடத்துல பகவானுடைய அந்த கேசத்திலிருந்து ஜடாமுடிகள் அவுத்து போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி நிறைய புண்ணிய நதிகள் வந்து உற்பத்தி ஆகிறது. நதிகள் ஏன் புண்ணியமாகிறது அப்படின்னா, புண்ணியத்தினுடைய உறவிடமான இறைவனிடம் இருந்து, இறைவன் வாசம் செய்யக்கூடியதான அந்த ஹிமாலயத்தில் இருந்து ஒழுகி வர்றதுனால அந்த ஜலம் புண்ணிய ஜலம். இப்போ நமக்கு 2 விதமாக சொல்லலாம். ஒரு கோவிலில் விக்கிரகம் இருக்கு, அந்த விக்கிரகத்துல அபிஷேகம் பண்ணதான ஜலத்துக்கு தீர்த்தம்னு பேரு, அது புண்ணிய தீர்த்தமாகிறது. நாம குளிச்சதுக்கு அப்புறமா வரதான அந்த தீர்த்தத்துக்கு என்ன ஆகும்? அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் தீர்த்தம் தான். ஆனா எந்த லெவல், எந்த கிரேட் இருக்குன்னு பார்த்துக்கணும். மகாத்மாக்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியதான தீர்த்தம் ஜலம் தீர்த்தமாகும். இறைவனுக்கு கொடுத்ததான அன்னம் பிரசாதமாகும். நாம் சாப்பிட்டதானது பகவன் நாமாவை சொல்லாம நாம வாரி வச்சு வாயில போட்டோமா அது எச்சல் ஆகும், அது பிரசாதமாகாது.
சாதம் பிரசாதமாக வேண்டுமானால் புண்ணியாத்மாக்கள் அதை அருந்தி இருக்க வேண்டும். அப்போ இறைவனுடைய விக்கிரகத்தில் செய்யக்கூடியதான அபிஷேகத்தினால் வரக்கூடியதான அந்த ஜலம் அல்லது இதர திரவியங்கள் எல்லாமே வந்து புண்ணியப்பிரதமாகிறது. இதனால தான் நதிகள் புண்ணியமாகிறது. நதிகள் வந்து ஒழுகி வரத்துக்கு இன்னொரு காரணங்கள் உண்டு. பலவிதமான நல்ல வனங்கள் வழியாகவும் மேடு பள்ளங்கள்லாம் ஏறி மலைகளை எல்லாம் சுற்றி அபரிமிதமான மகர்ஷிகள் தபத்தியானம் செஞ்சு சமாதியான இடம்தான் இந்த பாரத பூமி. பாரத வருஷம் என்பது வந்து பாரத வருஷம் வந்து சின்ன இடம் கிடையாது, ரொம்ப பெருசு பாரதம் தான் இருந்து உலகத்தில் ஒரு காலத்தில். அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து ஆரம்பித்து ஆஸ்திரேலியா வரைக்கும், இந்த ஜப்பான், இந்த சிங்கப்பூர், இதெல்லாம் சேர்த்து தான் பாரதம். ஈவன் சைனாவுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குல்ல. சைனா இஸ் நோன் ஆஸ் நாகபூமி. இன்னைக்கும் அதிகம் வந்து பாம்பு ஜாஸ்தி இருக்கிறதான ஊர் வச்சுக்கோங்களேன். பிரேசில் தான் நிறைய ஜாஸ்தி பாம்பு இருக்காங்க. ஒரு தீவே இருக்கிறதுக்காக டெடிகேட்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி. எனிவே, ஸோ இந்த புண்ணிய நதிகள் புண்ணிய நதியாகிறது எப்படின்னா காரணம். இப்போ ஜாஹ்னவி தீரே பஞ்சராத்திரம் தூ யாமினி அப்படின்னு கங்காதேவியோட ஸ்லோகத்தில் நமக்கு தெரியும். அந்த ஜான்வி அப்படிங்கிறதான மகர்ஷி என்ன பண்ணாருன்னா, கங்கை வந்து ரொம்ப ஃபிரோஷியஸாக அப்படி பிரவாகம் பண்ணிட்டு வந்தப்போ அவர் என்ன ஃபுல்லாக அவர் கமண்டலூரில் பிடிச்சி விட்டார். கங்கா கோட் அரெஸ்டட், ஃபர்தர் பிரவாகம் இல்லை. அப்போ என்னாச்சுன்னா நம்ம அதை எடுத்து குடிச்சு விட்றாரு அவர் எடுத்து. அப்புறமா பகீரதன் போய் ஆடுறாரு, மகர்ஷே நான் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது, எத்தனை வருஷங்களாக நான் தபசு பண்ணி கடைசியில் இந்த கங்காதேவி வந்தார் என் ஊர் வரைக்கும் வந்து சாகரர்கள் எல்லாம் மோட்சம் கிடைக்க வேண்டுங்கிறதுக்காக நான் பட்ட பாடல் வா, நீங்கள் வந்து குடிச்சுட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப அழுது பண்ணார். பிரார்த்தனை பண்ணப்போ பரவாயில்ல அப்படியான நான் நாக்கு வந்து என்னோட காது வழியாக விட்டு விட்றேன் வெளியே அவளை அப்படின்னார். காது வழியாக விடுறார். பிரவாகம் கொஞ்சம் கூட கம்மியாச்சு. இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தரர்கள. ஸோ மகர்ஷிகள் எல்லாம் வந்து தபத்தியானாதிகள் பண்ணி அவங்களுடைய உடம்பை வந்து இந்த பூமியில மகான்கள் சமாதியான உடம்பை வந்து எரிய விடக்கூடாது, இறந்து போன உடம்பை தான் எரிய விடணும். ஸோ சமாதியான உடம்புகள்லாம் நிறைய எக்கச்சக்கமான மகர்ஷிகளுடைய மகான்களுடைய சமாதி இருக்கு. நான் வந்து குஜராத் மாநிலத்தில் ஒரு பில்கிரிமேஜ் டூர் போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துல இந்த கோபி தலாப் அப்படின்னு கோபிகளோட கிருஷ்ண பரமாத்மா நடன நிறுத்தம் ஆடக்கூடியதான இடம். அந்த கோபி தலாவில் போய் புரோக்ஷனாதிகள்லாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஊர் நடந்து போனேன். என்ன அப்படியே இழுத்துது அந்த வான்னு அது மாதிரி இப்படி போயிட்டே இருந்தேன் நான் பாட்டுக்கு தனியாக. போயிட்டே இருக்கிற நேரத்தில் போனால் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 சமாதிகள் அங்கே இருக்குது. எல்லாம் ஓரோ மகர்ஷிகளுடைய பேர் எழுதி வச்சிருக்கா. அது மேலே ஒரு கல் இருக்குது, ஒரு சிவலிங்கம் இருக்குது, நிறைய சிவலிங்கங்கள் தான் அது பூராங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷன் நினச்சி பார்க்கணுங்களா, அந்த இடத்துல இருக்கிற டிஎன்ஏ கான்செப்ட் எப்படி இருக்கும். எல்லாம் இந்த மகான்கள் முனிகள் மகர்ஷிகள்லாம் வந்து தபசு பண்ணி அவங்க வந்து தேக தியாகம் பண்ணுற நேரத்தில் அதை வந்து சமாதியாக அங்கவே அடக்கம் பண்ணி இருக்கக்கூடியதான சூழ்நிலை. அதுதான் அந்த அந்த அனுகிரகம் கிடைக்கிறதா என்ன அந்த இடத்துக்கு இழுத்துன்னு போச்சு நினைக்கிறேன் நான். அதுக்கு அந்த பக்கம் போய் பார்த்தா அவங்க நிறைய உப்பு பண்ணிட்டு இருக்கா சமுத்திரத்துலேருந்து பக்கத்துலேருந்து. இப்படி ரொம்ப விசித்திரமாக இருந்தது. எனிவே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதான மகர்ஷிகளுடைய தபம் பண்ணதான பல தபோ பூமிகள் இருக்கு, நல்ல விருட்சங்கள் இருக்கு, பலவிதமான மூலிகைகள் இருக்கு. இதுக்கு மேலே எல்லாம் பட்டு இந்த நதி ஒழுகி வர்றதுனால நதிக்கு வந்து அபரிமிதமான சுத்தத்தை சொல்லியிருக்கு. ஒழுகின்ற நதிக்கு வந்து பரிசுத்தம் அதிகம். ஆகவே புண்ணியப்பிரதமான இடங்கள் மேலாக வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து புண்ணியத்துவம் கிடைச்சிவிடும். நாமளும் வந்து நாக்கு இருக்கு அப்படின்ட்டு எதையாவது பேசுறதுக்கு பதிலாக பகவன் நாமாவை சொன்னோமானா நம்மளுடைய நாக்கில் ஊறக்கூடியதான இந்த சலைவா இருக்கே, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அரையிலேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் சலைவா நம்ம உடம்புக்குள்ளே நம்மளே உற்பத்தம் பண்ணிக்கிறோம். தண்ணி குடித்தோமோ குடிக்கலையோ. ஸோ பகவன் நாமாவை சொல்லி வரக்கூடியதான சலைவா என்னாகும் அப்படின்னா புண்ணிய தீர்த்தமாகிவிடும், பவித்திரமான தீர்த்தமாகிவிடும். அப்போ உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளும், உள்ளே இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கங்களும் நமக்கு பரிசுத்தமாகி விடுகிறது. உள்ள சுத்தமாக இருந்தால் வெளியே ஆட்டோமேட்டிக்காக சுத்தி பரப்ப ஆரம்பிக்கிவிடும். அதனால்தான் எந்த நேரத்திலையும் பகவன் நாமாவை சொல்லு அப்படின்னு மகான்கள் மகர்ஷிகள் அடிச்சுக்கிறார். இவெல்லாம் ஒரு காலத்தில் மாடர்ன்ஸ், இன்னைக்கு இந்த மாடர்ன் சயின்டிஸ்ட்டை விட அவங்களுடைய 1,00,000 மடங்கு சக்தி இருக்கக்கூடியவா அந்த காலத்தில் இருந்த மகர்ஷிகள் முனிகள் எல்லாம். அதனால அவங்க வந்து ரொம்ப பணிவாக சொல்லி கேட்டுக்கிறா. ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து எப்பயாவது கொடுக்குறேன்னு சொன்னாதான் அவனுக்கு ஆசை வரும், இல்லைன்னா ஆசை வராது. அதனால பலஸ்துதியை முதல்ல சொல்லி இத்தேதன்னாம சாகசிரம் கதிசந்தே கடோத்பவா அப்படின்னு
இந்த மந்திரத்தை சொன்னா அவனுக்கு இன்ன பலன் கிடைக்கும், இதை சொன்னா இதை பலன் கிடைக்கும் அப்படிதான் மனுஷன் வந்து சொல்லுவான். மனிதனுடைய ஒரு இயல்பு அது, அவனுக்கு பை நேச்சர் என்ன பண்ண முடியும். சில பேருக்கு எங்க போனாலும் பேரம் பேசாம வாழ முடியாது. ஃபிக்ஸட் ரேட்டுன்னு போட்டா கூட திருப்பியும் கேட்பார், ஃபிக்ஸட் ரேட்ல ஒரு பக்கம் இருக்குப்பா எனக்கு கொடுக்குற ரேட் என்ன சொல்லு அப்படிமா போகும். இது மனுஷனுடைய இயல்பு. ஆகவே மனிதன் வாயை திறந்து பேசுற நேரத்தெல்லாம் பகவன் நாமாவை சொல்லிட்டே இருந்தானா அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடியதான அந்த சலைவா இருக்கே அது எச்சல்னு சொல்லக்கூடாது, அது கூட புண்ணியமாகிவிடும். அதனால மாலை தொடுக்கிற நேரத்தெல்லாம் பகவன் நாமாவை சொல்லிட்டு மாலை தொடுக்கணும். அதுலேருந்து ஒரு பருக்குக்கு அந்த மாலையில விழுந்தா கூட மாலை சுத்தமாயிடும், அந்த பூ சுத்தமாயிடும். அந்த அளவுக்கு மகாத்மியங்கள்லாம் இருக்கு. எனிவே, ஸோ இந்த கிட்டத்தட்ட 400 நதிகள் இருக்கு. அதுலேருந்து வந்து ரொம்ப முக்கியமானவை 14, அதுலேயும் முக்கியமானதுவால் 7, அந்த இதுலேயும் முக்கியமானது 3, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கங்கா யமுனா சரஸ்வதி. இப்படி நதிகள் எல்லாம் இருக்கு. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, பவித்ரி கர்த்தும் நகா, எங்களை வந்து சுத்தம் பண்ணுவதற்காக பசுபதி பராதீன ஹிருதயே, என்ன ஒரு அழகான வார்த்தை பார்த்தியோ, என்ன ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாமம் இது. பசுபதியினுடைய பராதீன ஹிருதயே, பசுபதி அப்படிங்கிறவர் பரமேஸ்வரர். பரமேஸ்வரனுக்கு தன்னுடைய இதயத்தை அம்பாள் கொடுத்திருக்காள். அதனால தன்னுடைய இதயம் எங்கேருந்து ஒர்க் பண்றது அப்படின்னா பரமேஸ்வரனுடைய இதயம் வழியாகத்தான் அம்பாளுடைய இதயம் ஒர்க் பண்றது. தன்னையே பகவானுக்காக அர்ப்பணம் செய்தவள் அம்பாள். அதனால்தான் பிரம்மத்தில் ஐக்கியமாகறா அப்படிங்கிறதான ஒரு சிவசக்தி கிரூபிண்ணே நமஹா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில். ஆகவே பகவத்பா ரொம்ப யோசிச்சு இந்த நாமத்தை கொண்டு வர்றார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பசுபதி பராதீன ஹிருதயே அப்படிங்கிறார். பசுபதியான பரமேஸ்வரனுக்கு மட்டுமே சுவாதீனமாக இருக்கக்கூடியதான இதயத்தோடவள், இதயம் இருக்கக்கூடியவள் அம்பாள். தன்னுடைய இதயத்தை வந்து இறைவனுக்கு கொடுத்திருக்காள். அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்தில் மணி பிரதிபனஸ்தன்யை நமஹா நாபியால வால ரோமாலி லதா பல குஜத்பையை நமஹா அப்படிங்கிறதா நாமத்திலையும் நமக்கு பார்க்கலாம். விலமதிக்க முடியாத தன்னுடைய ஸ்தனரத்னங்களை கொடுத்து இறைவனிடம் இருந்து ஒரு தாலி சரடு வாங்கி கட்டின்னு இருக்கா அம்பாள். பரமேஸ்வரன் கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருமா மங்கல்ய சூத்திரம்? அந்த மங்கல்ய சூத்திரத்தை வாங்கிக்கிறதுக்காக தன்னுடைய ஸ்தனங்களை வந்து அம்பாள் வந்து இறைவனுக்கு கொடுத்துருக்கா. அது வச்சுக்கோ அப்படின்ட்டு, எனக்கு வந்து தாலி கட்டி விடும். பரமசிவனாலேயே தனக்கு தாலி கட்டினா நித்திய சுமங்கலியாகவும் தீர்க்க சுமங்கலியாகவும் பவித்திர ஸ்வரூபிணியாகவும் இருப்பாள் அம்பாள் அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு தெரியும். அம்பாள் தானே இந்த சூழலில் உண்டா பண்ணியிருக்கா. எனிவே, தயாமித்ரேர் நேத்ரைஹி, உன்னுடைய தயை இருக்கக்கூடியதான நேத்திரங்கள், அபரிமிதமான காருண்யம் இருக்கக்கூடியதான நேத்திரங்கள். தயாமித்ரேர் நேத்ரைஹி அருண தவள சாம ருச்சிபிஹி. அருணம் அப்படின்னா சிவப்பு, தவளம் அப்படின்னா வெண்மை, சாமளம் அப்படின்னா கருப்பு. இப்படி 3 காந்திகளோடு இருக்கிறதான 3 விரைகள் உன்னுடைய கண்களிலே நான் பார்த்தேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன். அது வந்து 3 நதிகள் போல ஒழுகிறது அப்படிங்கிறார். நதகா சோனாகா, சோன கங்கா அல்லனா சோனா அப்படிங்கிறதான ஒரு நதி இருக்கு. மத்திய பிரதேசத்தில் உத்பவமாகிறது. சென்ட்ரல் இந்தியா வழியாக வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு டேர்ன் ஆகும். அது நார்த் ஈஸ்ட்டுக்கு டேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி மேற்கு திசையை நோக்கி போகும், அதாவது வெஸ்ட் சைடுக்கு போகும். அங்கேயும் தான் டேர்ன் பண்ணுறது. எனவே நதிகள்லாம் எப்போவுமே அப்படிதான், இங்கே எங்கேயும் டேர்ன் பண்ணி தானே போகும். ஸோ மேற்கு திசையை பார்த்து ஒழுகக்கூடியதான சிவப்பு வர்ணம் இருக்கக்கூடியதான நதி. அதே போல தான் மத்திய பிரதேசம் உருவாகக்கூடிய நர்மதா நதியும் அதே மாதிரி தான் சிவப்பு வர்ணமாக தான் இருக்கும். டீ போட்டு வச்சா மாதிரி இருக்கும். அதாவது டீக்கு அந்த கலர் வர்ணமான பால் ஊற்றணும். இல்லைன்னா டீக்கு இந்த நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான டீயோட கலர் வராது. அது வந்து சிவப்பு வர்ணம் இருக்கக்கூடியது சோனகங்கா. சோனகங்காவும் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சோனப்பிரயாகா அப்படின்னு பேர் இருக்கு. இந்த சார்தாம் போகிற நேரத்தில் பார்க்கலாம். எனிவே, சிவப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியது. அப்புறமா வந்து அதுக்கு சோனநதம் அல்லது சோன நதி அப்படின்னு தான பேர்லாம் தெரியப்படுகிறது. அடுத்ததாக கங்கா. கங்கா என்கிறதான நதி வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடியது. அது வந்து ஈஸ்ட் பார்த்து போகும், கிழக்கு முகமாக பார்த்து ஒழுகிறது. அரேபியன் சீல போய் மிக்ஸ் ஆகிடும் ஃபைனலாக. சாரி, இந்த பெங்கால் வேல போய் மிக்ஸ் ஆகிடும். தபன தனையா. தபனன் அப்படின்னா சூரியன், சூரியனுடைய புத்திரி. தனையன்னா புத்திரன், தனையா அப்படின்னா புத்திரி. தபன தனையா, அதுதான் யமுனா நதி. காக வர்ணத்தில் கருப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியவள். இது துருவம், இது நிச்சயமானது, ஃபேமானது, ஸ்டாட்டிக்கானது. பரபிரம்மம் எப்படி சத்தியமோ அது மாதிரி தான் துருவமண்டலம். அதனால் அந்த வார்த்தை யூஸ் பண்ற. இது துருவம். அமும், இந்த திரயாணாம் தீர்த்தானாம், இந்த புண்ணிய தீர்த்தங்களுடைய உபநயசி, ஒன்றுக்கொன்று சேர்ந்து இருக்கிறது.
உபநயனம் அப்படின்னா சேர்றது சேர்க்கறது அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா உபநயனத்துக்கு முன்னாடி வைக்கணும்னு இருக்கேன். பிரம்மத்தோட சேர்க்கிறது இந்த ஜீவாத்மாவை. இதுதான் பிரம்மம் அப்படின்னு ஆச்சாரியன் கூட்டிக் கொண்டு போய் அங்கே பிரம்மத்தம் காட்டி கொடுத்து திருப்பி கொண்டு வருவதுதான் உபநயனம் அப்படிங்கிறதான கர்மா நடைபெறுகிறது பிரம்மச்சாரிகளுக்கு. சம்பேதன அனகம் அப்படிங்கிறார். பாவத்தை இல்லாம செய்யக்கூடியதான சங்கமம், பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடியதான சங்கமம் எது அப்படின்னா இந்த 3 நதிகளுடைய பிரயாகம், கான்ஃப்ளூயன்ஸ் அப்படி பேரு. அதாவது லலிதா சகஸ்ரநாமத்தில் அனகா அத்புத சாரித்திர வாஞ்சிதார்த்த பிரதாயின்னே நமஹ அப்படிங்கிறதா அப்படி நாம இருக்கு. அனகா அப்படின்னா பாவங்களை எல்லாம் சீக்கிரம் நாசம் செய்யக்கூடியது. பாவம், ரோகம், பாவ திருஷ்டி, அப்புறமா வந்து இந்த மாட்டல் குடிக்கல் அப்படிலாம் இருக்க ஆபிசாரம், இது இந்த விதமான இதுலேருந்தெல்லாம் ஏற்படக்கூடியதான ரோகங்கள் இதெல்லாம் போகிறதுக்கு அத்புத சாரித்திரம், அற்புதமான சரித்திரம் இருக்கக்கூடியவள். அத்புத சரித்திரம் இருந்தா அப்படின்னு என்ன அர்த்தம் வருது? ரொம்ப அற்புதமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மன்மதன் வந்து பரமேஸ்வரனுடைய 3வது கண்ணிலேருந்து வரதான தீஜ்வாரியினால எரிஞ்சு போகிறார். ஆனா அந்த மன்மதன் வந்து தனக்காகத்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு அம்பாள் நன்னாவே தெரியும். ஆகையினால் அவருக்கு திரும்ப ஒரு வாழ்வை கொடுக்கிறாள் தேவி. அனங்கன் அப்படிங்கிறதான ஒரு வாழ்வு கணவனிடம் விருப்பப்பட்டு கேட்டுக்கிறாள் தேவி. அந்த மன்மதனுக்கு வந்து உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும். திரும்பவும் ரதி தேவிக்கு வந்து தரிசனம் கொடு. இவ்வளவுக்கு ரதி தேவி சாபம் மாற போடுறா பார்வதிக்கு. அதை என்ன கண்டுக்கிறது இல்லை. அவ்வளோ பெரிய தயை இருக்கிறதுனால தான். ஆகவே இந்த சோனதம், கங்கா, யமுனா அப்படிங்கிறதான 3 நதிகளும் சேர்ந்தா எந்த புண்ணிய நதிகள்லாம் ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்துக்கிறதோ அதுக்கெல்லாம் பிரயாகம் அப்படிங்கிறதான பேர் வருது. கர்ணப்பிரயாகா, நந்த பிரயாகா, பிரயாகா, விஷ்ணு பிரயாகா, ருத்ர பிரயாகா, இந்த எல்லா பிரயாகங்களையும் ரொம்ப முக்கியமான பிரயாகங்கள் எல்லாம் வந்து நாம் வந்து சாரதாம் போகிற நேரத்தில் பார்த்துருக்கோம். ஸ்நானம் பண்ணியிருக்கோம், புரோக்ஷனம் பண்ணிட்டு இருக்கோம். அபரிமிதமான ஒரு சுகமாக இருந்து 2010 தானே போனோம். ஆமாம், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான நம்மளுடைய அந்த தீர்த்த யாத்திரை. எனிவே, ஸோ சாதாரணமான ஜனங்களுக்கு வந்து இந்த பிரயாகங்கள் எல்லாம் போய் தீர்த்த ஸ்நானம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பணச்செலவு, உடம்பு சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு உடம்பு ஒத்துக்காது டிராவல் பண்ணுறதுக்கு, என்னெல்லாமோ ப்ராப்ளம் பிரச்சனையாக இருக்குது. இங்கெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணால் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் ஸ்நானம் ஆடினா அவங்களுக்கு அபரிவிதமான புண்ணியம் கிடைக்கும், செஞ்ச பாவங்கள் எல்லாம் போய்விடும். ஆனால் தீர்த்த யாத்திரை போகிற நேரத்தில் சினிமா பாட்டு கேட்டுண்டு கூத்தடிச்சுட்டு எல்லாம் அப்படிலாம் போகணும். அப்படிலாம் போகிறதுனால எல்லாம் எந்த புண்ணியம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த இந்த தீர்த்த யாத்திரை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வீட்டிலேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே சங்கல்பம் பண்ணிக்கணும். அப்புறமா வந்து மிதமான ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டு பகவன் நாம சதாசார காலம் ஜபம் பண்ணிட்டு இந்த தீர்த்த யாத்திரை செய்து வர வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் பகவானிடம் கொடுத்து தன்னுடைய குலதேவதா, ஆச்சார தேவதா, இஷ்ட தேவதா இவாட்டெல்லாம் பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரத்தை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு தான் தீர்த்த யாத்திரை புறப்படணும். தீர்த்த யாத்திரை போகிற நேரத்துல எல்லாம் பகவன் நாமாவை சொல்லிட்டு போனோம். இறைவா, என்னுடைய இந்த யாத்திரை வந்து சுகமமாக வேண்டும், புண்ணியப்பிரதமாக வேண்டும், அபீஷ்ட சித்தி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணம் எல்லாம் சொல்லிட்டு பகவன் நாமா சொல்லிட்டு போய் ஒவ்வொரு தீர்த்தங்கள்ல ஆடி, சில தீர்த்தங்கள்ல வந்து தரிசனம் பண்ணாலே போரும், சில தீர்த்தங்களை வந்து வாயால சொன்னாலே போரும். சத்தியா புனாது காவேரி பாபமாம் மரணாந்திகம் அப்படின்னு காவேரின்னு வார்த்தையை சொன்னாலே போரும், ஸ்நானத்தினுடைய பூர்ண பலனை கொடுக்கிறது. கங்கா கங்கே யூ போயாது யோஜனானாம் சதைவிகி முச்சதே சர்வபாபேபியோ விஷ்ணுலோகம் சகச்சதி. கங்கா அப்படின்னு 100 யோஜனைக்கு பின்னாடி, ஒரு யோஜனை ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர்லேருந்து 12, 13, 14 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு ஒரு யோஜனை அப்படின்னு. 100 யோஜனைக்கு பின்னாடியிலிருந்து கங்கா அப்படின்னு சொன்னா பெருமா கங்கா ஸ்நான புண்ணியம் கிடைக்கும். இப்படியெல்லாம் மகான்கள் அவங்களுடைய புண்ணியத்தை பிளட்ஜ் பண்ணிட்டு இந்த ப்ராமிஸை பகவான்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கா. அதனால தான் அதெல்லாம் வந்து பலப்பிரதமாக இருக்கிறது. யாராவது ப்ராமிஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு ரைட் பர்சன் ப்ராமிஸ் பண்ணனா அதுக்கு மதிப்பு மரியாதை அதிகம். அது இட் வில் பி ஹானர்டு. வழியில் போகிற ஒருத்தவங்களுக்கு நான் வந்து ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படி சொல்லி பண்ணால் அவன் யார் எங்கே போனேன் எப்போ போனது இல்லை. அதே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் வந்து நான் ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன் அவனுக்கு கவலைப்படாது அப்படின்னா நிச்சயமாக வேலை கிடைக்கும், அவங்க நினச்சா கிடைக்கும். அது மாதிரி மகர்ஷிகள் தங்களுடைய தபத்தினாலையும் புண்ணியத்தினாலையும் அவங்களுக்கு பகவான் பிரத்யட்சமாகிற நேரத்தில் என்ன வேணும்னு கேட்குற நேரத்தில் அவள் எனக்கு அதை கூடியதை கூடலாம் கேட்க மாட்டான். எனக்கு 5 சென்ட் லேண்டு கொடு, நியூயார்க் டவுன் ஸ்கொயர் பக்கத்தில், அதே மாதிரி பாம்பேயில் எனக்கு ஒரு 10 ஏக்கர் லேண்டு கொடு, இப்படிலாம் கேட்க மாட்டான். அவள் கேட்குறது வந்து இந்த ஸ்லோகன் ஜபம் செய்வதனால நான் வந்து பல வருஷங்களாக பல யுகங்களாக தபம் பண்ணுறேன், இப்படிலாம் இருக்கக்கூடாது. மற்றவங்கள்லாம் ப்ரே பண்ணினா உடனே கிடச்சி விடணும். இப்போ நான் பட்ட கஷ்டம் என்னோட போட்டும்,
மற்றவங்கள்லாம் வந்து பகவானுடைய திருநாமத்தை சொல்ற நேரத்தில் இந்த மாதிரி நான் பண்ணனுடைய ஷார்ட்டஸ்ட் ஃபார்மில் பண்ணா கூட போரும். அப்படி பண்ற நேரத்தில் நீங்க வந்து அவங்களை பிரசாதிக்க வேண்டும், அவங்களுக்கு இந்த அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு மகான்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இதுதான் மகான்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்கிறதான வித்தியாசம். அதனால மகான்களுடைய கடன் நம்மளால எப்போ ஒரு நாளைக்கு தீர்க்கவே முடியாது. பஞ்சயத்னத்தை வந்து ஏன் ஆதிசங்கர் பகவத்பாதர் இன்க்ளூட் பண்ணார்? வேதத்துல சொன்னதானா இருந்தா கூட பகவத்பாதர் எடுத்து வைக்கிறார். அதுதான் பஞ்சாயத்தன பூஜைங்கிறதான மார்க்கத்தில் கொண்டு வந்தார். அதை தேவயத்னம், பிதிரயத்னம், பூதயத்னம், மனுஷயத்னம், அதிதியத்னம் அப்படிலாம் இருக்கல்வா. அந்த மாதிரி யத்னாதிகள் பண்ணினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? தீர்த்த ஸ்நானங்கள் பண்ணினா என்ன புண்ணிய பலன் கிடைக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் யாரோ ஒருத்தர் பிளட்ஜ் பண்ணியிருக்கா. நத்திங் இஸ் ஃப்ரீ இந்த வேர்ல்டுல, இந்த யூனிவர்ஸ்ல ஒன்றும் ஃப்ரீ கிடையாது. ஏதாவது ஒன்றுக்கு எகென்ஸ்டா இன்னொன்று இருக்க வேண்டும். ஒரு கொலாட்ரல் கேரண்டி இஸ் மஸ்ட். அதனால எங்கேயாவது சும்மா இருக்கிற டைம்ல யாருக்காவது பகவான் வரம் கொடுத்துருக்காரு, அகப்பட்டிருக்கல எங்கேயாவது? அது கிடைக்காது. தபசு பண்ணி, பூஜை பண்ணி, அனுஷ்டானம் பண்ணி, விரதங்கள் பண்ணி, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் பகவான் பிரத்யட்சமாகி அப்புறம் வரம் கொடுக்குறார். முன்னாடி கொடுத்துருக்கலாமே ஃப்ரீயா? கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டான். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஈடு வேணும். எவ்ரிதிங் ஷுட் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் டேஞ்சிபிள் ஆர் நான் டேஞ்சிபிள் வித்எவர் வே. பட் அதுக்கு வந்து ஒரு 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 ஈக்குவலன்சி இருக்கணும். அப்போதான் ஒரு திலாஸில் வந்து ஒரு திலாஸில் வந்து 2 பிளேட் இருக்குது. 2 பிளேட்டுக்கு ஈக்குவலாக போட்டால் தான் சரியாக நிற்கும். ஒன்றில் கம்மியாக ஒன்றில் அதிகமாக போட்டால் இட்ஸ் நாட் ஒர்க் அவுட், இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அது ஜஸ்டிஸே கிடையாது இல்லையா? அதுபோல தான் எல்லா விஷயங்களும். அதனால சாதா ஜனங்களுக்கு வந்து புண்ணிய நதிகள் ஸ்நானம் பண்றதுக்கு வரத்துக்கு போறதுக்கு எல்லாம் கஷ்டம். அப்பேற்பட்டவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம்பாளுடைய திருமுகத்தை பார்த்து, அந்த பராசக்தியினுடைய திருநேத்திரங்களை பார்த்து, அந்த நேத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ரக்தவர்ணம், காகவர்ணம், ஸ்வேதவர்ணத்தில் இருக்கக்கூடியதான வரைகள் போடுற மாதிரி இருக்கிறதான அந்த நர்வ் சிஸ்டத்தை வந்து பார்க்கறது, அது வந்து புண்ணிய நதி ஸ்நானமாக புண்ணிய நதியாட்டமாக பாவனை பண்ணிட்டு அந்த புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணியிருந்தான பலனை அம்பாளுடைய இந்த திருமுகத்தில் இருக்கிறதான நேத்திரங்களை பார்த்து ஒரு மனிதனால் அடைஞ்சிக்க முடியும். அப்போ சர்வநதி ஸ்நான புண்ணியத்துக்கு சமந்தான் பராசக்தியினுடைய திருமுகத்தில் இருக்கிறதான திருநேத்திரங்கள். அந்த நேத்திரங்களை வந்து உற்று பார்க்க வேண்டும் சதாசரவ காலத்திலையும். நேத்திரங்களை மட்டும் இல்லை, அம்பாளுடைய உடம்பில் இருக்கிறதான ஒவ்வொரு பொருள்களையும், ஒவ்வொரு உடம்பில் இருக்கிறதான அங்கங்களையும் பார்க்க வேண்டும். இதுதான் ராமாரமண லம்படாயே நமஹா. பாவனை பண்ற நேரத்தில், தபம் செய்கிற நேரத்தில் நாம் உற்று பார்க்க வேண்டியதான விஷயங்கள் இதெல்லாம். ஏன்னா இதில் எல்லாம் தெய்வத்தம் இருக்கு, தெய்வீகமான விஷயங்கள் இருக்கிறதுனால அதனால நமக்கு சத்பலம் கிடைக்கும். இதே வந்து வேற யாரோட உடம்புல இதை வேணா பார்த்தோம்னா அவங்க தெய்வத்துவம் இல்லை அப்படின்னா அந்த பாவம் நம்மளை வந்து ஒட்டிக்கும். திஸ் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் எ டிவைன் அண்ட் நான் டிவைன். நான் வந்து டிவைன் சொல்ல விரும்பலை, நான் டிவைன், அவ்வளோதான். அது அப்படி வேணா இருக்கலாம். இப்படி பகவத்பாதர் இந்த ஸ்லோகத்தில் வந்து பாவிகளாக இருக்கக்கூடியதான அனகா அப்படின்னா பாவம். ஸோ பாவிகளாக இருக்கக்கூடியதான எங்களுடைய பாவங்களை எல்லாம் இல்லாம பண்ணி எங்களை பரிசுத்தம் ஆக்குவதற்காகத்தான் பக்தவத்சல்யம் இருக்கக்கூடியதான உன்னுடைய திருமுகத்திலே விளங்கக்கூடியதான திருநேத்திரங்கள், அந்த நேத்திரங்களிலிருந்து 3 நதிகளை நீ உட்பாதிப்பிக்கிறாய். ரொம்ப முக்கியமான 3 நதிகளை நீ வந்து உருவாக்குகிறாய். அந்த நதிகளில் ஒழுகிறது எல்லாமே உன்னுடைய காருண்யம் தான். நதிகளில் காருண்யம் எப்படி வருது அப்படின்னா, சுத்த ஜலத்தினால்தான் மனித வர்க்கம் வாழ முடியும், விலங்குகளுக்கும் வாழ முடியும். உப்பு தண்ணி யாரும் குடிக்க முடியாது. அப்பேற்பட்டதான இந்த தாவர ஜங்கமங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்லவா. 8.4 மில்லியன் ஸ்பீஷிஸ் இருக்கு பூலோகத்தில் அப்படின்னு நம்ம புராணங்கள், முக்கியமாக பத்ம புராணம், பவிஷ்யத் புராணம், உபநிஷத்துக்கள் இங்கெல்லாம் வியாக்கியானம் செஞ்சிருக்கா. இன்ன வரைக்கும் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு 1.3 மில்லியன் தான் தே ஹேவ் ரீச். அதாவது 13 லட்சம் ஸ்பீஷியஸை தான் அவள் கண்டுபிடிச்சிருக்கா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15,000க்கு மேற்பட்டதான ஸ்பீஷியஸை கண்டுபிடிச்சுட்டே இருக்கா பூலோகத்தில். ஆனால் நமக்கு இருக்கிறவோ 84 லட்சம் இருக்கு நம்மகிட்ட. 8.4 மில்லியன் ஸ்பீஷியஸ் ஆர் தேர் உலகத்தில். மனிதனே வந்து இதில் பெரிய பங்கு வகிக்கக்கூடியவர். சில்ட்ரன்ஸ்க்கு வேண்டாம், மனித வர்க்கங்கள் இஸ் ஆல்சோ ஈக்குவலி ஹைலி என்ன சொல்லுவாருக்கு, பயங்கர ஒரு திறமைப்படுத்தவர்கள் தான். ஆனால் இதில் வந்து பல ரகசியங்கள் இருக்குங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. இந்த உப்பு தண்ணி குடிச்சு ஆறலாம் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய நிறைய இந்த ஜலஜீவிகள்லாம் இருக்கே, அவங்க வந்து 9 லட்சம் பேர். அப்புறமா வந்து தாவர ஜங்கமம், செடி கொடி மரங்கள் எல்லாமே சேர்ந்து 20 லட்சம். அப்புறமா வந்து இந்த ரெப்டில்ஸ் எல்லாம் இருக்க, இழஜந்துக்கள், பாம்பு, பல்லி, அரணை, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அது ஒரு 11 லட்சம். பறக்கக்கூடியதான பறவைகள் இனம் 10 லட்சம். அப்புறமா இந்த விலங்குகள் நிறைய இருக்கு, சிங்கம், புலி, கரடி, ஆனை, அவ 30 லட்சம். மனித வர்க்கங்கள் வந்து 4 லட்சம்.
மனித வர்த்தனை சொன்னில 1-2 கிடையாது, 4 லட்சம். இதை வந்து லலிதா சகஸ்ரநாமத்தில் என்னுடைய மகாத்மங்கள் எல்லாம் ஏன்னா லலிதா சகஸ்ரநாமத்தில் இன்வால்வ் ஆகாத ஒரு புராணங்களும் ஒரு தத்துவங்களும் உலகத்தில் இல்லை. கிட்டத்தட்ட 168 தத்துவ சாஸ்திரங்களுடைய மகாத்மத்தை வந்து லலிதா சகஸ்ரநாமத்தில் நம்ம இவர் பாஸ்கர் ராயர் இன்வால்வ் பண்ணி வச்சிருக்கார், எழுதி வச்சிருக்கார். அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் சரளமாக ஜபம் செய்கிறோம். அவர் 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 95 வயசு வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு கிடைச்சதான அந்த ஞானம் என்பது வந்து நம்ம வந்து 38 நிமிஷம் 40 நிமிஷத்தில் லலிதா சகஸ்ரம் ஜெபிச்சு வாங்கிட்டு விடுறோம். இதுதான் ஒரு காலத்துல மகான்கள் கஷ்டப்பட்டு தபம் பண்ணி சம்பாதிக்கிறதான புண்ணியத்தை வருங்காலத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ஒரு தடவை கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்லியே சாதிச்சுட்டு விடுறா, அந்த பலன் கிடைக்கிறதா அவங்களுக்கு. அப்ப மனிதர்கள் வந்து இன்னைக்கு நாம் காணக்கூடியதான ஒரு டைப் ஆஃப் மனிதர்கள் மட்டுமல்ல, 4 லட்சம் டைப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் தேர். எத்தனை எல்லாமோ ஐலண்ட்ஸில் வந்து ஜனங்கள் இன்ன வரைக்கும் போகாத இடங்கள், நம்மளுடைய மாடர்ன் சிவிலைஸ்டு பீப்புள் ரீச் ஆகாத எத்தனையோ ஐலண்ட்ஸ் இந்த பூலோகத்தில் இருக்கு. அங்கெல்லாம் மனித வர்க்கங்களும் வாழ்ந்து வருது. டிப்பிக்கல் ஸ்டைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாழலாம் ஆஸ்திரேலியாவிலே கிட்டத்தட்ட 66,000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததான ஒரு ஹியூமன் ஸ்கெல்டன் கிடச்சிருக்க அவளுக்கு. ஸோ ஹியூமன் இன்னைக்கு நேற்றுக்கு வந்தவந்துமல்ல, இதெல்லாம் சும்மா சயின்டிஸ்ட் ஏதாவது உடனே கூட்டு வந்த காலத்தில் இது ஒன்றும் ஒரு லிமிட்டுக்கு மேல் நம்ப வேண்டாம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம், உலகத்தில் இருக்கிறதான சமஸ்த பாவங்களையும் இல்லாமல் செய்யக்கூடியதான சக்தி பராசக்தியினுடைய பார்வையில் இருக்கு. அந்த சக்தியினுடைய திருமுகத்தை பார்த்து நாம் மகிழ்ந்தோமானால் அல்லது சந்தோஷப்பட்டோமானால் பிரார்த்தனை செய்தோமானால் நமக்கு அபரிமிதமான புண்ணியம் கிடைக்கவும் பாவம் நம்மிடமிருந்து போகவும் செய்யும். இதுக்காகவே பராசக்தி வந்து 3 நதிகளினுடைய உருவத்தில் தன்னுடைய கடாட்சத்தை வந்து பரப்பி பாரத தேசம் வழியாக ஒழுக வைக்கிறார். இந்த நதிகள்லாம் ஒழுகி 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 எத்தனை தெரியும், 66 கோடி நதிகள் இருக்கிறதாகத்தான் புராணங்கள் சொல்லுகிறது. இந்த 14 புவனங்கள்லையுமா சேர்த்து அதில் வந்து பூலோகத்தில் 7 கோடி 7 கோடி நதிகள் இருக்கு. பாரத தேசத்தில் வந்து 400க்கு மேற்பட்டதான நதிகள் வெளியில இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடியதான நதிகள். பூமிக்குள்ள வந்து ஆயிரக்கணக்கான பூமிக்குள்ள நதிகள் ஒழுகிட்டு தான் இருக்கு. அதனால தான் கிணறு குளிச்சா தண்ணி கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அல்லனா ஒன்றும் கிடைக்காது. ஸோ பூமிக்குள்ள இருக்கா இல்லை? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரஸ்வதி நதி அண்டர் எர்த்து இதானே இருக்கா, உள்ளதானே பிரவாகம் செய்யறது. பிரயாகத்தில் தானே மீட் பண்றா சரஸ்வதியும் யமுனாவும் கங்கா. ஸோ இப்படி புண்ணிய நதிகளினுடைய உருவத்தில் இப்போ ஸ்வேத வர்ணத்திற்கு தான் நதி நான் வந்து நேபாளில் பார்த்தோம். அங்கே ஸ்வேதா நதினா பேர் இருக்கே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ட்ரிப்பு. கைலாசத்துக்கு போகிற டைமில் அந்த ஸ்வேதா நதி எல்லாம் பார்த்தோம். அன்பிலீவபிள், பால் கலர் இருக்கிறதான தண்ணி. ஓகே, சயின்டிஸ்ட் கேன் கம் அப் சே தட் இதில் வந்து கால்சியம் மிக்ஸ்டு சிமெண்ட் மிக்ஸ்டு அது இதெல்லாம் சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்ணுக்கு முன்னாடி அது ஸ்வேத ரிவர், அவ்வளோதான். அதே மாதிரி எல்லோ கலர் இருக்கிற ரிவர் எல்லாம் பார்க்க முடியும். இப்படி 3 விதமான இந்த வர்ணங்கள் 3 குணங்களை சொல்லுகிறது, சத்துவம் ரஜஸ் தமஸ். அப்போ அந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறதுனால தான் மனிதனுடைய கர்மாவில் பாப புண்ணியம் ஏற்படுகிறது. அதெல்லாம் போக்குறதுக்கும் எல்லா விதமான பாவத்தையும் போக்குறதுக்கும் ரோகங்கள் சமனம் செய்வதற்காகவும் அம்பாளினுடைய திருமுகத்திருக்கிறதான திருநேத்திரங்களை பக்த ஜனங்கள் பக்தர்கள் ரொம்ப விருப்பத்தோட பயபக்தி ஸ்ரத்தையோட பார்த்து அம்பாளுக்கு தங்களுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்க வேண்டும். அப்படியானா எல்லாருடைய பாவம் போகும். அத்தனை பேருடைய பாவம் போகணுங்கிறதுக்காகவே பகவத்பார் என்ன பண்றாரு அப்படின்னா நாங்கள்னு சேர்த்துக்கிறார். என்னுடையது எனக்குன்னு சேர்த்துக்காம எங்களுடைய பாவத்தை எல்லாம் போக்குறதுக்காக அப்படிங்கிறதா நாமத்தை சொல்லித்தான் பவித்ரீ கத்தும் நஹா அப்படின்னு ஆரம்பிச்சார். பவித்ரீ கத்தும் நஹ பசுபதி பராதீன ஹிருதயே தயாமித்ரைர் நேத்ரை அருண தவள ஷாமருஜிபிஹி நதஹ சோணோ கங்கா தபனதனயேதி த்ருவமமும் த்ரயாணாம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேதமனகம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.